அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் மகர ராசினருக்கு முறைப்படி அவர் 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கும் உரியவர். இந்த புதன் பயிற்சியினால் பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் பயிற்சி நடைபெறுகிறது. பணி சுமை ஒர்க்லோட் அதிகரிக்கும். அலைச்சல் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக பணியிடத்தில் வேலை பளு நிறைந்திருக்கும். தங்கள் சக்திக்கு மீறி அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். பணியிடத்தில் காணப்படும் அலைச்சலை சமாளிக்க உடன் பிறந்தவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனதை தளர விடாதீர்கள். நம்பிக்கையுடன் போராட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உணவு பழக்க வழக்கம் அவசியம். வெளி இடங்களில் உண்பதை தவிர்த்தல் வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உற்சாகம் அளிக்கும். பணிகளை சிறப்பாக முடிக்க உத்வேகம் அளிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மகர ராசி அன்பர்களுக்கு ஒற்றுமைக்கு குறைவில்லை. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஆகவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுதல் வேண்டும். தடித்த வார்த்தைகளை பேசுதல் கூடாது. சுபகாரியங்கள் அனைத்தும் தடங்களுக்கு பின் நிறைவேறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு சிறிது தடங்களுக்கு பின்பு கிடைக்கலாம். எப்படியும் கிடைக்கும். பொறுமையாக இருத்தல் வேண்டும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து ஆகவே பாதிப்புக்கு உள்ளாவீர்கள். வேலை சுமை அதிகம். ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எழுத படிக்க பயன்படும் பொருட்களை விற்பனை செய்வோர், தகவல் பரிமாற்ற துறையில் உள்ளோர், செல்போன் பிசினஸ் செய்வோர், தினசரி நாளிதழ்களை விற்போர், இன்டர்நெட் துறையில் உள்ளோருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தரகு கமிஷன் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளோருக்கு வேலை சுமை அதிகம். எந்த அளவுக்கு உழைப்பிருக்கிறதோ அந்த அளவுக்கு தாங்கள் பண வரவினை பெறுவீர்கள். ஆனால் உழைப்பு அதிகம். ஐடி துறை, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு உழைப்பும் அதிகம், அதற்கு தகுந்த சன்மானமும் அதிகமும் கிடைக்கும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கிறது. உடல் நலனை பராமரியுங்கள். கோயிலுக்கு சென்றால் புதனை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.